தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். இன்று காலை நீங்க அந்த நெருக்கம் தொடர்பாக பேசியிருந்தீங்க. தற்போது மீண்டும் அந்த சந்திப்பு நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சற்று நேரத்தில் சந்திக்கிறார் திரு ஓ பன்னீர்செல்வம். எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு இந்த சந்திப்பு? அதாவது மாறிய அரசியல் சூழ்நிலையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பு தான். அரசியல் நாகரிகம் என்ற வகையில் பார்த்தால் ஓபிஎஸ் முன்னாள் முதல்வரின் தாயார் மரணத்திற்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று அதற்கான துக்கம் விசாரித்தார். அந்த வகையில் இன்றைக்கு மு.க. ஸ்டாலினின் மூத்த சகோதரர் மறைவுக்கு முன்னாள் முதல்வர் அவர்கள் துக்கம் விசாரிக்க செல்வது இயல்பான ஒரு நிகழ்வாகத்தான் நாம் பார்த்தாலும் கூட 100க்கு 100 இதில் அரசியல் இருக்கிறது. காலையிலே அந்த நடைபயிற்சியின் போதில் உள்ள சந்திப்பிலே திட்டமிட்ட செயல் பின்னால் இருக்கத்தான் செய்கிறது. இன்றைய தினம் ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து நான் விலகிவிட்டேன் என்று கூறிவிட்டு தமிழக முதல்வர் அவர்களை ஒரு காரணம் கருதி சந்திக்கிறார் என்றால் நிச்சயமாக அதில் 100க்கு 100 அரசியல் இருக்கிறது. கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகும் திமுக அண்ணா திமுக என்ற அரசியல் பல இஷ்யூகளால் மாறி போய்விட்டது. 10.5 என்றாலும் சரி, தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றம் என்றாலும் சரி, கருப்பர் கூட்டம், வேல் யாத்திரை என்றாலும் சரி, பலதரப்பட்ட பிரச்சனைகள் மையமாக வைத்து தமிழக அரசியல் மாறிய சூழ்நிலையில் அந்த வெறுப்பு அரசியல், அந்த கசப்பு அரசியல், திமுக அண்ணா திமுக போட்டி என்ற அரசியல் வெகுவாக மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையில் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதிமுகவை விட்டு விலக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்களால் 13% வாக்கு தமிழக அளவில் அதிமுக பலகீனமடைந்தது. அதில் தென் மாவட்டங்களில் பல தொகுதிகளில் திருநெல்வேலி உட்பட பல தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழப்பது காரணம் ஓபிஎஸ் நீக்கம் தான் முக்கியமான காரணமாகும். வட தமிழகத்தில் கண்ணுக்கு தெரியாத வாக்குகள் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்குது. தென் தமிழகத்தில் டேங்கிபிளாக தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் போன்ற இடங்களில் மரபர் சமூக ஆதரவு அவருக்கு தெளிவாக இருக்கிறது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கலைஞரை விட நுணுக்கமான ஒரு அரசியல்வாதி. அவருக்கு இந்த மரபர் சமூக ஆதரவு என்பது இந்த தென் மாவட்டங்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அவரிடம் பல தலைவர்கள் அந்த சமூகத்தில் இருந்தாலும் ஒரு தென் மாவட்டத்தில் பரவலாக அந்த ஆதரவு வளைவும் அனுதாபமும் ஓபிஎஸ்க்கு இருக்கும் என்ற சூழ்நிலையில் நிச்சயமாக திமுகவிற்கு ஓபிஎஸ் 2026 தேர்தலில் ஒரு அசட்டாகத்தான் இருப்பார். ஓபிஎஸ்க்கும் திமுக தன்னுடைய தோல்வி வலயத்தில் இருக்கும் அரசியலில் ஒரு வெற்றி பாதைக்கு செல்வதற்கு ஒரு உறுதுணையாகத்தான் இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். 8 மாசம் இருக்கிறது. முதலில் தன்னுடைய பலத்தை காட்டும் அளவிற்கு தொண்டர்களை இணைப்பார். இறுதியில் அவருடைய பயணம் திராவிட இயக்கம் என்ற அடிப்படையில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தான் அமையும் என்று நான் கணிக்கிறேன். பாஜகவுக்கான முக்கியத்துவத்தை திரு ஓ பன்னீர்செல்வம் கொடுத்திருந்த நிலையில அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்றார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையிலும் கூட பிரதமர் மோடி அவரை சந்திக்காததற்கு காரணமே அவர் திமுகவோடு நெருக்கமாக இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தேசிய தலைமை, மிக குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரைக்கும் தெரிந்திருந்தது. அதுதான் சந்திப்பை தவிர்த்ததற்கான காரணம் எல்லாம் சொல்லப்பட்டது. இப்போது திமுகவுடன் நெருக்கம் அல்லது முதலமைச்சருடனான காலை மாலை சந்திப்பு அதை மெய்ப்பிக்கும் வகையில் இருக்குன்னு பார்க்கணும். இல்ல, இதை விட திமுக கிட்ட நெருக்கமா தாமோதரதாஸ் நரேந்திர மோடி இருக்கிறாரு. அது சரியானது. மோடி திமுக நெருக்கமா இருக்குது, முழுக்க சரியானது. அந்த அரசியல் முழுக்க நுண் அரசியல். அதனால்தான் அவர் ஃபாரின் டெலிகேஷனுக்கு கனிமொழி தலைமையில் ஃபாரின் டெலிகேஷன் அனுப்பியவர் போனா போகுது என்று கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கு ஒரு தம்பித்துறையை கடைசியால் கேட்டு அவமானமா இருக்கிறது கேட்ட பிறகு ஒரு உறுப்பினராக சேர்த்தார். நான் மீண்டும் சொல்கிறேன், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மிக நல்ல நெருக்கத்தில் தான் இருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அரசியல் வேறு, இந்த மாதிரி நாகரீக நகர்கள் வேறு. நிச்சயமாக மோடிக்கு எதிரி காங்கிரஸ் தான், மு.க. ஸ்டாலின் அல்ல. எனவே இந்த பிரச்சாரங்கள் இது எல்லாமே சத்தில்லாத சொத்தைவாதம் என்று நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இன்று காலை தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக திரு ஓ பன்னீர்செல்வம் அறிவித்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திப்பதற்காக அவர் தங்கியிருந்த விடுதியிலிருந்து புறப்பட்டு தற்போது முதலமைச்சரின் இல்லத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு தொடர்ந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். தற்போது விவரங்கள் என்ன? இந்த சந்திப்பில் யாரெல்லாம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு?
ஆக்சுவலா காலையில பிரைம் சீஃப் மினிஸ்டர் வந்து அவர் அந்த தீஸ்வசிக்கல் சொசைட்டி வாக்கிங் போகும்போது பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் கிட்ட கேட்டிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் உடல்ல எப்படி இருக்குன்னு. அப்புறம் நான் வந்து பாக்குறேன், வீட்லயே வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் கேட்ட பேர்ல தான் அப்பாயின்மெண்ட் வந்து சிஎம் ஆபீஸ்ல இருந்து சிஎம் வீட்டுல வந்து சந்திக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திப்பதற்காக சென்னை உட்லாண்ட்ஸ் ஹோட்டல்ல இருந்து, ராயப்பேட்டை உட்லாண்ட்ஸ் ஹோட்டல்ல இருந்து முதலமைச்சரின் இல்லமான சித்தரஞ்சன் சாலைக்கு சென்று கொண்டிருப்பதை காட்சியாக பார்க்க முடியுது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விலகிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசுகிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்கிற குழுவின் அடிப்படையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது கூட்டணியில் அவர் தொடர்கிறாரா என்கிற கேள்விகள் எழுந்திருந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழ்நாடு தலைமையுமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் குறித்த கூட்டணி தொடர்பான விவரங்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளாததும் மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தி இருந்தது. இந்நிலையில் சமீபத்திய பிரதமரின் தமிழ்நாடு வருகையின் போது அவரை வரவேற்பதற்கும் வழி அனுப்புவதற்குமான அனுமதி கேட்டு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் கடிதம் அளிக்கப்பட்டிருந்தது. அதற்கான அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு அதிரடி முடிவை ஓ பன்னீர்செல்வம் தரப்பு எடுத்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் எந்த கட்சியோடு கூட்டணி தொடர்கிறது என்பது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்பது தொடர்பாகவும் இன்று காலை நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் முடிவுகளாக இருந்தது. இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்திக்கிறார். சுபாஷ், தற்போதைய நிலவரம் என்ன பதிவு செய்யலாம் சுபாஷ்? சித்தரஞ்சன் சாலைக்கு வந்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சித்தரஞ்சன் சாலையில இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இல்லத்திற்கு தற்போது வந்திருப்பதை காட்சியாக பார்க்க முடிகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இல்லத்தில் தற்போது அவரை சந்திக்கக்கூடிய காட்சி. சந்திப்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்கிறார் என்பது காட்சிகளாக பார்க்க முடிகிறது. தற்போது சித்தரஞ்சன் சாலைக்கு வந்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் நிர்மல் மற்றும் பரத் ஆகியோர் இருவரும் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவருடன் அவருக்கான வாகனங்கள், ஓ பன்னீர்செல்வத்திற்கான வாகனம், அவர் செல்லக்கூடிய வாகனம், அவரது மகன் வாகனம் மற்றும் கட்சி அவருடன் இருக்கக்கூடிய கட்சி ஆதரவாளர்களின் வாகனம் முதலமைச்சரின் இல்லம் இருக்கக்கூடிய சித்தரஞ்சன் சாலைக்கு சென்றிருப்பதை காட்சிகளாக பார்க்க முடிகிறது. சுபாஷ், இந்த சந்திப்பு இன்று காலை நடைபயிற்சியின் போதுதான சந்திப்பு, அதற்கு பிறகு கூட்டணி தொடர்பான விலகல் அறிவிப்பு, அதை தொடர்ந்த இந்த சந்திப்பு, இது மூன்றையும் வரிசைப்படுத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறதா? ஏன்னா கூட்டணி தொடர்பான முடிவை நாங்கள் இப்போதைக்கு எடுக்கவில்லை அப்படின்னு இன்று காலை செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இதை ஒப்பிட்டு பார்க்கணுமா? அப்படி பார்க்கணுமான்றது தெரியல. அரசியல் விமர்சகர்கள் அதற்கான ஒரு பார்வை கோணம் இருக்கிறது. ஆனால் தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளாக பார்ப்பது என்னென்றால், இன்றைக்கு காலையில அவர் ஒரு நேரடியா ஒரு பார்க்ல பார்த்து முதலமைச்சர் நலம் விசாரிக்காமல் நேரில் சென்று வருவதற்கான அப்பாயின்மெண்ட் அவரே கேட்டிருக்காரு, ஓபிஎஸ் கேட்டிருக்காரு. அதன் அடிப்படையில தான் முதலமைச்சர் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து தற்போது அந்த சந்திப்பானது நடைபெறுவதாக நமக்கு தகவல் இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் இல்லத்தில் இந்த சந்திப்பானது தற்போது நடைபெறுகிறது. சுபாஷ், தொடர்ந்து இணைப்பில் பேச